வணக்கம் மக்களே, நீங்க யார்? இந்த நேரம் இந்த இடத்துல நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. என்னுடைய வாழ்க்கையில செய்வனை பிரச்சனையானது இருக்கு, சாபமானதை நான் கடந்து போறேன். என்னுடைய வாழ்க்கை எல்லா பக்கங்களிலும் தடைகளை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நாள் ஆலயத்தில் பல மக்கள் விடுதலையானது இந்த இடத்துல பெற்றது போல இந்த நேரம் நீங்களும் இந்த விடுதலை பெற்றுக்கொள்ளணும் இந்த இடத்துல விரும்புறேன். எனவே நீங்க சந்திக்கிற எந்த சூழ்நிலையானது உங்களை இந்த இடத்துல பலகீனப்படுத்திட்டு இருக்கு. கெட்ட கனவுகள் எனக்குள்ளா இருக்கு. இரவு நேரத்தில் என்னால் தூங்க முடியல. தற்கொலை எண்ணங்களானது எனக்கு ஒவ்வொரு முறையும் இங்கும் அங்குமாய் நான் அழித்துக் கொள்ளும்படியான யோசனை எனக்குள்ளாய் இதத்தில் வருகிறது. என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் நான் பல பலகீனங்களை சந்திக்கிறேன். இந்த நேரம் நீங்க இப்படியான சூழலை சந்திச்சுட்டு இருக்கீங்களா? ஸ்கிரீன் நிறைய வாங்கும். நீங்க யாருக்கிடையான பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்ற வல்லமை படைத்தவா இருக்காரு. நீங்க நம்புறீங்க? ஸ்கிரீன் நிறைய வாங்கும். உங்க கரங்களை என்னுடைய கரங்கள் நோக்கி நீட்டிக்கும். கண்களை மூடிடும். என் ஆண்டவராக இயேசுவே, இதோ இந்த நேரம் யார் இந்த நேரம் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ உம்முடைய வல்லமை இந்த இடத்தில் வெளிப்படுத்தப்படும்படியா இந்த நபருடைய வாழ்க்கைக்குள் இந்த விடுதலை இந்த இடத்தில் கட்டளிடுகிறேன். எது பயங்களாய், சந்தேகங்களாய், அசுத்தத்தினுடைய விதையாய் இவருடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த இடத்தில் நுழைந்திருக்கிறதோ, இவருடைய வாழ்க்கை அழிக்கும்படியான சாபமாய் எது இவர் வாழ்க்கையை அழிக்க இந்த திட்டம் வைத்துக் கொண்டிருக்கிறதோ, எல்லா அசுத்த வேலைகள் எரிக்கப்படுவதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவர் தலை தொடங்கி பாதம் வரை வேலை செய்கிற வலி, வியாதி, பலகீனம், சந்தேகம், அசுத்தத்தினுடைய கிரியைகள் எல்லாவற்றும் கட்டளிடுகிறேன் இயேசுவின் பெயரால். தலிரஸ்தமே என் தேவனை குணமாத்தலை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை கட்டளிடுகிறேன். உம்முடைய பெயர் மகிமைப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினால் விசுவாசத்தால் சொல்லுங்கள், ஆமென். இந்த நேரம் நீங்க சோதிக்கணும் விரும்புறேன். நீங்க சோதிங்க. நான் உடம்புல வலி விடுறது. யார் நீங்க அப்படியாக இருந்தீங்களோ, நீங்கள் விசுவாசத்தில் இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டா சோதியும். இந்த நேரம் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. 9384363738. தேவன் எனக்கு இந்த பதிலானது கொடுத்திருக்கிறார் என உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் வேலை செய்திருப்பது எனக்கு தெரியும். இந்த விடுதலையை, குணமாக்கலை, ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் இன்று ஆலயத்தில் செய்த அதே பிரகாரம் வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் இன்னும் பலனாக இதே ஆவியிலே இந்த வார்த்தை சொல்ல போகிறோம். போதும், இதுதான் தேவன் உங்களுக்காக கொடுத்திருக்கிற வழிநடத்துதல். போதும் என்பது போதும் என்கிற வார்த்தையின் வல்லமையை அறிந்தவராய் நீங்கள் செயல்படுத்த போகிறீர்கள். இது எல்லாமே என்ன? இதை குறித்து நான் தொடர்ந்து உங்களோடு பேசுவதற்கு முன்பாக உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார் எல்லோருக்கும் அழைப்பு கொடுங்க. நாம தேவனுடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிற இந்த பலனான காரியத்திலிருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாம் இந்த சாட்சியை பார்க்கிற நேரத்திலே நீங்கள் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கலாம். சாட்சிக்கு பிற்பாடு நான் தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த வழிநடத்துதலை உங்களுக்காக கற்றுத்தருகிறேன். சாட்சியை பாருங்கள். இப்போதே எனக்கு கல்யாணம் ஆகி 3 வாரம். அந்த முதலிரவு ராத்திரியில கூட வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இருந்தது. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆளுமை செலுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஆக்ரோஷமா சரீரபூர்வத்துல சில விஷயங்கள் செய்யப்பட்டது. சில மாசத்திலேயே தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க கர்ப்பமா இருந்ததுனால அவங்க இங்கேயே இருந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான் போலீஸ் உத்தியோகத்துல சேர்ந்தேன். கையில கன் இருக்கும். இந்த மாதிரி தெருவில் இருப்பேன். சில நேரத்துல சூழ்நிலை ரொம்ப மோசமாகும். அந்த நேரம் தான் வேலைக்கு புதுசா வந்தேன். என்னால் அந்த பாரத்தை தாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனைவி, பிறந்த குழந்தையோட என் மனைவி இருந்தாங்க. நான் அதிகமாக கோவப்படுவேன். அவருடைய செயல் என்னை தூக்கி எறிகிற மாதிரி இருக்கும். இன்னொரு வார்த்தையில் சொல்லணுன்னா, அவர் மேலே எனக்கு இருந்த எல்லா கவலையுமே நான் எனக்குள்ள அடக்கிப்பேன். நான் எப்படி அவர்கிட்ட நடந்துக்கிறேனோ அதே மாதிரி தான் அவருடைய நடத்தை என்கிட்ட இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, எப்போ நான் வீட்டுக்கு குடிச்சிட்டு வருவேனோ ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பேன். நிறைய வாக்குவாதங்கள் நடக்கும். வீட்டில் வரும்போது நிறைய விதமான பிரச்சனைகள், வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை போட்டு உடைக்கிறது. இந்த வாக்குவாதங்களில் ஒரு தடவை நான் என் பையனை வச்சுட்டு இருக்கும்போது அவர் துப்பாக்கியானதை எடுத்தார். அந்த நேரம் நான் என்னுடைய ரூமில் என் பெட்டில் என் பையனை வச்சுட்டு இருந்தேன். நான் அந்த துப்பாக்கியை பார்க்கும்போது உண்மையாக நான் பயத்தோடு இருந்தேன். அவர் அந்த துப்பாக்கியை என்னுடைய வாயில் வச்சு அவர் சொன்னார், உன்னை நான் சுட போகிறேன். அது உண்மையாக எனக்கு கடினமானதாக இருந்தது. அது ரொம்பவே என்னை காயப்படுத்துச்சு. நான் யோசித்தேன், இவர் உண்மையாக என்னை அன்பு செஞ்சாருன்னா நிச்சயமாக என் பையன் இருக்கும்போதே இதை இவர் செஞ்சுருக்க மாட்டாருன்னு.
நான் கல்யாணம் ஆகாத நபரா வாழணும்னு நெனச்சேன். முன்னாடி இருந்தது போல. பெண்கள தேடி போறது. அதாவது நான் வந்து வேலைக்கு போல. ஆனா வேலைக்கு போறேன்னு சொல்ற மாரி. மத்த இடத்துக்கு போறது. பார்ட்டிக்கு இந்த மாரி ஒவ்வொரு இடத்துக்கு போறது. ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். ஒரு நாள் வரையும். அதாவது இங்க இருக்கிற மாதிரி. இதுல ஃபோட்டோல பார்க்குற மாரி, அந்த நேரத்துல நான் ஒரு ஸ்லம் ஏரியால இருந்தேன். மைனரா இருக்கக்கூடிய ஒருத்தர அரெஸ்ட் பண்ண போயிருந்தேன். அப்போ அவரு சொல்லியிருந்தாரு, நாங்க அவர அடிச்சோன்ட்டு. இந்த மாரி சம்பவங்கள் நடக்கும்போது கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ நான் என்னுடைய சக தொழிலாளர் மத்தியிலேருந்து ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்தது. அவர் சொன்னாரு, "பாரு எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ. நீ என்ன சொல்ற?" அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, "தெரியும்ல நம்ம சட்டத்துக்கு வந்து பொறுப்பா இருக்கணும்னு சொல்லி." நான் சொன்னேன், "ஆமா. ஆனா இது எல்லாமே தலைகீழா மாறிச்சு." அப்படின்னு அவர் சொன்னாரு. இன்னும் சொல்லப்போனா, "வேலையானது கூட போலாம்." அப்படின்னாரு. அப்போ கூட நான் சொல்லியிருந்தேனே அப்படின்னாரு. "இனிமேலு நீ சொல்லியும் பிரயோஜனம் இல்ல." அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உன்ன வந்து கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து அப்படியே ஒரு ஆச்சரியமா இருந்தது. நான் போலீஸ் உத்தியோகத்துல 10 வருஷம் 8 மாசம் இருந்தேன் நான். அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மிக மோசமான நாளா இருந்தது. அப்ப நான் அங்கிருந்து குழப்பமான ஒரு மனுஷனா தான் நான் வேலையிலிருந்து வந்தேன். அப்ப என் கன்னு கையில இருந்தது. என் டேபிள் மேல வச்சு, என் கன்ன அதாவது அந்த மேசையில வச்சு நான் கன்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். கைவிட்டு போகுதே அப்படின்ட்டு. எப்போ என் கன்ன நான் எடுத்தேனோ, அது மட்டும் இல்லாம என்னுடைய அப்பாவுக்கும் நான் ஃபோன் பண்ணேன். என்னுடைய அப்பா வந்து யுனிவர்சல் சர்ச்சுடைய பிஷப். அவர் எனக்கு ஒரு யோசனையானது குடுத்தார். ஆனா நான் ஒருபோதும் அவர் வார்த்தை கேட்டது கிடையாது. சொல்லப்போனா, நான் எனக்கே முதலாளியா இருக்கணும்னு நெனச்சேன். பாஸா. அப்பத்துலருந்து அப்படிதான் இருந்தேன். அப்ப கன்னு கையில இருக்கும்போது, "உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றோம். உங்க அப்பா வீடியோ கால்ல இங்க இருக்காரு. நீங்க பேசலாமா அவர்கிட்ட?" "ஹலோ அப்பா. ஹாய், எப்படி இருக்க? இப்ப எல்லாமே நல்லபடியா நடக்குதா? இப்ப எல்லாமே நல்லா இருக்குப்பா." நீ கடந்து போன அந்த கஷ்டங்கள் எப்படி இருந்தது? அந்த நேரம் அவர் சொன்ன வார்த்தையை நான் நினைவு கூர்ந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது நான் சொன்ன அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சொன்னேன். அன்னைக்கு அவ அழுதுகிட்டே இருந்தாரு அவரு. இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன். அதாவது சொல்றதுக்காக உண்மையாவே எத கடந்து போனாரோ, தேவன் நியாயம் செய்வார் என்பதை நம்பு. தேவன் நீதி உள்ளவர். இப்போ நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நம்பணும். தேவன நம்பணும். ஏன்னா எல்லா நேரமும் நீ பார்க்குற, நாங்க தேவன நம்பி இருக்கிறோன்ட்டு. தேவன் ஒருபோதும் எங்கள கைவிட்டதில்ல. என்னுடைய அப்பா எல்லா நேரமும் தேவன தான் காட்டுவாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு தெரியும் நான் அதிகமா கோவப்படுவேன். கட்டுப்பாடோட இருக்க மாட்டேன்ட்டு. இன்னும் சொல்லப்போனா, என்னுடைய கல்யாணத்துக்கு என்னுடைய அப்பாவ நான் கூப்பிடவே இல்ல. அந்த அளவுக்கு அவர் இல்லாம என் கல்யாணத்த நான் நடத்துவேன் அப்படின்ற ஒரு தைரியம். எனக்கு தற்கொலை எண்ணமானது வரும். என்னுடைய அப்பாவுடைய வார்த்தையால, அந்த எண்ணத்திலிருந்து நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன். அந்த வார்த்தை என்னுடைய உட்புறத்தில நான் கொண்டு போன ஜீவனா வாழணுன்ட்டு. அந்த சமயத்தில தான் எனக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்தது. என்ன ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க. நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது தான் மெய்யான மனம் திரும்புதல் எனக்கு கிடைச்சது. நான் எதுக்கெல்லாம் சண்டை போட்டேனோ, அந்த நேரம் தேவனிடத்தில நான் கேட்டேன். முழங்காலிட்டு நான் ஜெபிச்ச அந்த ஜெபத்த என்னால மறக்கவே முடியாது. அப்போ நான் ஜெபிச்சேன், "ஆண்டவரே என்னுடைய அப்பா 30 வருஷத்துக்கு மேல உனக்கு ஊழியம் பண்றாரு. எனக்கு இன்னொரு வாய்ப்பு குடுங்க. நான் எல்லாத்தையும் நான் மாத்திக்கிறேன்." அப்ப நான் புரிஞ்சுகிட்டேன், நேர்மையான மனுஷனா மாறணும்னா, உண்மையான மனம் திரும்புதல் எனக்கு வேண்டியதா இருந்தது. எப்போ ஜெயிலுக்குள்ள இருந்து நான் உண்மையா மனம் திரும்புனேனோ, அப்போ என்னுடைய மனைவி எலிசாஞ்சலா கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்தது. அப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவங்ககிட்ட இருக்கிற முழுமையும் நான் அர்ப்பணிச்சேன். நான் உண்மையா மாறணுன்ட்டு. அப்போ எனக்குள்ள இருந்த ஒரு பாரம் என்னை விட்டு நீங்கியது. எது என்னுடைய முதுகின் மீது, தோள் மீது இருந்ததோ, அது நீங்கியது. எல்லாவற்றையும் எப்போ ஜெயிலுக்குள்ள இருந்து நான் அறிக்கையிட்டேனோ, அப்போதான் எனக்கு நிம்மதியான ஒரு சமாதானம் கிடைத்தது. அது மட்டும் இல்லாம ஒரு சமாதானத்தினுடைய துவக்கம் அன்னையிலிருந்து எனக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம நான் சிறைச்சாலையில இருக்கும்போது, ஆலயத்தினுடைய பேப்பர நான் பெற்றுக்கொள்வேன். என்ன வந்து பாப்பாங்க. எனக்காக முறையிடுவாங்க. நான் எப்போ மெய்யா மனம் திரும்பினேனோ, அன்னையிலிருந்து எல்லாமே மாறிச்சு. தண்ணீல ஞானஸ்நானம் எடுத்தேன். எப்போ ஞானஸ்நானம் எடுத்தேனோ, ஒரு புது பிறப்பா நான் ஜீவித்தேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய மனைவி ஆலயத்திற்கு போய் லவ் தெரப்பி இதில தன்னுடைய கவனத்த செலுத்துனாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது திருமணத்துக்கான புஸ்தகம் புல்லட் ப்ரூஃப் இத நான் படிச்சேன். இது எனக்கு உதவியா இருந்தது. மெய்யான திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு நல்ல கணவராவும், நல்ல அப்பாவும் எப்படி இருக்கணுன்றத நான் கத்துக்கிட்டேன். அந்த சமயம் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. இனிமேலும் எனக்குள்ள எந்த குற்றமும் இல்ல, குற்ற உணர்ச்சியும் இல்ல.
ஆனாலும் என்கிட்ட ஏதோ தவற விடுற மாரி இருக்கு அப்படின்னு நெனச்சேன். அந்த சமயத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட இல்ல. எனவே ஆவிக்குரிய தியாகத்த செய்ய நான் சித்தமானேன். எனக்கு எப்பல்லாம் விழிப்பு வருதோ இரவு நேரத்துல, எல்லா சமயத்திலும் பரிசுத்த ஆவிய தேடுவேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய பொருளாதார தியாகத்தையும் நான் பீடத்தின் மேல வச்சேன். இது என்னுடைய மனைவி அந்த நாள் வரும்பொழுது போய் பீடத்தின் மேல அர்ப்பணிச்சாங்க. விசிட்டிங் டே அந்த நாள் வரும்போது நான் ரேடியோவ ஆன் பண்ணி மொத்தமா அதாவது அந்த கூட்டத்த வழிபாட்டுல நான் கலந்துக்கிட்டேன். பிஷப் மசீதுவுடைய கூட்டத்த முழுசா நான் கேட்டேன். பரிசுத்த ஆவி வேணும்னு கேட்டேன். பிஷப் மசீது மீட்டிங்ல சொல்லியிருந்தார். "நீ இப்ப எங்க இருந்தாலும் சரி பரவால்ல. அந்த நேரம் தேவன் எங்க இருந்தாலும் உன்ன வந்து தொடுவார், வருவார்." அப்போதான் நான் தீர்மானிச்சேன் ரேடியோல கேட்டுக்கிட்டு ஜெயிலுக்குள்ள இருந்து நான் பிரேயர் பண்ணேன். அந்த அளவுக்கு ஆழமா தேவனிடத்துல முறையிட்டேன் அவருடைய ஆவி பெறணுன்ட்டு. ஒரு தருணத்துல எனக்குள்ளாக அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு சந்தோஷம், கண்ணீர், ஆனந்தம். அந்த சந்தோஷத்த விலைக்கு சொல்ல முடியாத ஒரு மாபெரும் சந்தோஷம். இதுவரையும் என்னுடைய வாழ்க்கையில நான் அத அடைஞ்சதே இல்ல. அந்த சந்தோஷம் விலைக்கு சொல்ல முடியல. தேவன் எனக்குள்ள இருக்கிறாருன்றத, அத எப்படி சொல்றது? அதாவது பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக வந்தார். நான் பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் விசிட்டிங் நாள். நான் வந்து என்னுடைய மனைவி வந்து "பாப்பா எத பத்தியும் நான் கவலைப்படல. நான் அங்க உள்ள இருந்து நான் வந்து தேட ஆரம்பிச்சேன்." 17வது செப்டம்பர் 2017ல எனக்கு இந்த அபிஷேகமானது கிடைச்சது. அது மட்டும் இல்லாம ஜெயில்ல இருந்து அக்டோபர் 4ஆம் தேதி 2017 நான் ரிலீஸ் ஆனேன். நான் இன்னும் சொல்லப்போனா, அதாவது நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது 2 கோர்ஸ் முடிச்ச மாரி இருந்தது. நான் திருமணத்திற்கான புல்லட் ப்ரூஃப்பும், அது மட்டும் இல்லாம இன்டெலிமேனும் நான் முடிச்சேன். அந்த 2த்தையும் நான் முடிச்ச பிற்பாடு நான் ரிலீஸ் ஆனேன். உண்மையாகவே ஒரு புதியதா மாறப்பட்ட மனுஷனா நான் வெளிய வந்தேன். நான் கத்துக்கிட்டேன் இத படிச்சு, எப்படி ஒரு ஆணா இருக்கணும், எப்படி ஒரு புருஷனா இருக்கணும், அப்பாவா இருக்கணும் நான் கத்துக்கிட்டேன். முன்னாடி என்னுடைய மனைவி லவ் தெரப்பில தனியா தான் கலந்துக்கிட்டே இருப்பாங்க. பிற்பாடு நாங்க 2 பேரும் சேர்ந்து கலந்துக்கிட்டோம். ஒவ்வொரு வழிபாட்டிலயும் நாங்க கலந்துக்கும்போது செமினார்ல நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டோம். இன்னைக்கு என்னால சொல்ல முடியும். உண்மையான திருமண வாழ்க்கை எனக்கு இருக்கு. முன்பிருந்த சிருஷ்டி இனியும் என்னுடைய வாழ்க்கையில கிடையாது. இன்னைக்கு என்னுடைய வீட்ல சந்தோஷம் இருக்கு. லீகல் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா தேவன் எல்லாத்தையும் மாத்தினார். என்ன வந்து சரியான மனுஷனா மாத்தினார். அது மட்டும் இல்லாம என்னுடைய வேலையில பதவி உயர்வு, எனக்கு எல்லாமே தேவனுடைய வார்த்தை இது செய்தது. இன்னைக்கு நான் ஒரு குழுவுல இருக்கேன். சப்போர்ட் போலீஸ்மேன் என்ற ஒரு குழுவுல. நான் செய்யும் இந்த செயல் ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் சொல்றதுக்காக நான் செய்றேன். பாருங்க. இப்போ நான் என்ன சொல்லப் போறேன்னா, இறுதி வரையும் விடாமுயற்சியோட இருக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா தேவனுடைய வார்த்தை நம் வாழ்க்கையை புதுப்பிக்கும். அதுதான் நாம் இந்த இடத்தில் கத்துக் குடுக்கிறோம். எதுக்கெல்லாம் நம்மளுடைய திருமண வாழ்க்கை, மத்த எல்லா காரியத்துக்கும். எத நீ பெறணும் விரும்புறியோ, எல்லாவற்றுக்கும் மகனே. ஐ லவ் யூ டாட். இத விட சிறப்பா எப்படி நான் வந்து சொல்றது தெரியல. ஆமென். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. உன்னையும், உன் முழு குடும்பத்தையும். ஆமென். நீங்க எத்தனை பேர் தேவனை நம்புறீங்க மக்களே? இது என்ன கேள்வி? இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கறேன்னா நான் ஏற்கனவே காண்பிக்கிறேன். தேவனை நம்புகிறேன். இல்ல. நீங்க யார் நிகழ்ச்சியை பார்க்கிறீங்களோ, நீங்கள் இது மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஏன்னா இந்த நேரம் நான் உங்களுக்காக தேவனுடைய வார்த்தையிலிருந்து குறிப்பிட போகிற இந்த வார்த்தை ஒரு மிக தெளிவான விளக்கத்தை கொடுக்கலாம். அல்லது நீங்கள் இதுவரை புரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக. ஏன்னா பல மக்கள் என்ன மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் ஆலயத்துக்கு போகிறதுனாலையோ இல்ல கிறிஸ்துவ நிகழ்ச்சியை பார்க்கறதுனாலையோ பைபிள் படிக்கிறதுனாலையோ உபவாசிக்கிறதுனாலையோ நான் தேவனுடையவர் நினைக்கிறீங்க. இல்ல, நாம தேவனுடையவராய் மாறுகிறோம். அவருடைய வழிகளிலே அவருக்கான சாட்சியாய் நாமும் அவரை போல நம்முடைய வாழ்க்கையை வாழும் பொழுது தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவனா அதே ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். தேவன் பலனானவர்னா அதே பலனானது நமக்குள்ளாக இருக்கணும். தேவன் சர்வ வல்லமையானவர்னா அப்ப நாமும் அவருடைய வழிகளிலே வல்லமையானவராய் இந்த இடத்துல இருக்க வேண்டும். பலனிலே, ஆரோக்கியத்திலே, விசுவாசத்திலே, செயல்களிலே, எல்லா வழிகளில். இதுதான் ஒரு நாள் கிதியோனுக்குள்ளாக கோபத்தை உண்டாக்கியது. கிதியோன் இப்படியாக தான் ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையின் நிலையை குறித்து இந்த இடத்துல யோசித்தார். அவர் தன்னுடைய ஒவ்வொரு விளைச்சலையும் இந்த இடத்துல அறுவடை செய்கிற நேரத்திலே மீதியானவர்கள் எதிரிகள் வருவார்கள்.
எதிரிகள் எல்லா விதமான விளைச்சலின் பலனை எடுத்து செல்வார்கள். நீங்க எத்தனை பேர் உங்க வாழ்க்கை இப்படியாக பாக்குறீங்க? பாஸ்டர், நான் உழைக்கிறேன், என்னுடைய வருமானம் எல்லாமே கடனுக்கு போதும். நான் உழைக்கிறேன், என்னுடைய வருமானம் எல்லாமே இந்த சிகிச்சைக்காக நான் செலவு செய்றேன். நான் உழைக்கிறேன், என்னுடைய வருமானம் எல்லாமே புத்தலான பையிலே போடப்பட்டதை போல இருக்கும். வெறும் வருமானத்தில் மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் நீங்க இதை யோசிச்சு பாருங்க. நீங்க செய்கிற செயல்கள், நீங்க வாழ்கிற இந்த வழி, நீங்க இந்த இடத்துல எடுத்து வைக்கிற படிகள் எல்லாமே ஒரு சுவரை நோக்கி நடக்கிறது போல. நீங்க போறீங்க, முட்டிட்டு திரும்பி வரீங்க. இதுதான் கிதியோன் ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய தேசத்திற்குள் நடந்து கொண்டிருப்பதை பார்த்தார். அவர் அப்படியாக இந்த இடத்துல அந்த சூழ்நிலையை பார்த்த பொழுது அந்த நிலையை சகித்தவராய் அல்லது அனுசரித்துக் கொண்டவராய் இந்த இடத்துல அவர் வாழ விரும்பல. அவர் இப்படியாக ஒரு கேள்வி கேட்டார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, தேவனுடைய தூதனை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால், யார் எங்களோடு? கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. இதுதான் புத்தியுள்ள விசுவாசத்திலே கிதியோன் கேட்ட ஒரு பலனான கேள்வி. தேவன் எங்களோடு கூட இருக்காருன்னா, அப்ப எங்களுடைய எதிரிகள் எங்களை அழிச்சிட்டு இருக்காங்க. தேவன் எங்களோடு கூட இருக்காங்கன்னா, அப்ப எங்களுடைய எதிரி எங்களுடைய வாழ்க்கையை பிரச்சனைக்குள் கேள்விக்குள்ளாக வைத்திருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? அதுதான் கிதியோனுடைய விசுவாசத்தை தூண்டிய தருணம். நேரடியாக இந்த வார்த்தை சொல்லடாக கிதியோன் அப்பொழுதுதான் சொன்னார், போதும். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க, போதும். என் வாழ்க்கை இனியும் இப்படியான அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருப்பதை நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது. என்னுடைய வழிகள் இப்படியாக அழிக்கப்பட்ட ஒரு வழியா இருப்பதை நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நீங்க யார்? உங்களுடைய திருமணங்களிலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஆரோக்கியத்திலே, பண ரீதியாக, ஆவிக்குரிய விதத்திலே, எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போகிற பிரச்சனையை இந்த இடத்தில் இது நாள் வரை சகித்து கொண்டிருந்தா, இது போதும். இந்த வாழ்க்கை இனியும் எனக்கு இந்த இடத்துல வேண்டாம். தவறான வழியில் அல்ல, சரியாக தேவன் வார்த்தையின்படி என் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை காண்பிக்க முடியும். எனவே தான் உங்களை தயார்படுத்துவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி கூட்டத்திலே விசேஷமாய் நீங்கள் எங்களோடு சொல்ல போகிறீர்கள். கடன்கள் போதும், தரித்திரம் போதும், தோல்வி போதும், ஏமாற்றம் போதும், எல்லா விதமான அசுத்த வேலைகள் போதும், என் வாழ்க்கையிலே, என் வீட்டிலே, என் குடும்பத்திலே போதும். தேவனே, உம்முடைய பதிலாவது தேவை. உம்முடைய வல்லமைக்கான சாட்சியாய் நான் இருக்க விரும்புகிறேன். இதுதான் எங்களுடைய விசுவாசம். இதே விசுவாசத்தை நீங்கள் யார் எங்களோடு இணைய விரும்புகிறீர்களோ, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கும் தலைமை சபை மவுண்ட் ரோட்லயோ அல்லது நீங்க அண்ணாநகர், பெரம்பூர், குறுக்பேட் நம்முடைய கிளை சபைகளிலோ விசுவாசத்திலே இணைய வரவேற்கப்படுகிறீர்கள். பாஸ்டர், இந்த நேரம் என் பிரச்சனையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாமா? தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது வாட்ஸ்அப்ல உங்களுடைய விண்ணப்பத்தை எங்களுக்காக இந்த இடத்துல அனுப்பவும். நாங்கள் ஜெபிப்பது மட்டுமல்ல, தேவனுடைய வழி நடத்துதல் உங்களுக்கு கிடைக்கும்படியாக அவரிடத்திலே நீங்கள் இந்த வழி நடத்தலை பெற்றுக்கொள்ள முடியும். என தேவன் மாறாத தேவனாயிருக்கிறார். எனவே மக்களே, இந்த நேரம் இந்த விசுவாசத்தில் இந்த அருமையான சாட்சியை பாருங்க. தேவன் உங்களுக்கு இவருக்கு உதவி செய்த அதே வழியிலே உதவி செய்வா என்பதை புரிந்து கொள்ளு. வணக்கம், என் பேர் விக்னேஸ்வரி. நான் ஒரு பிரச்சனையை சந்தித்திருந்தேன். அதனால இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வந்தோம். அப்போ எங்க அண்ணா ஒரு கெட்ட பழக்கத்தான் அடிமையா இருந்தாரு. ஆலயத்துல இருந்து ஒரு நபர் வந்து எங்களுக்கு சவாலானது வச்சிருந்தாங்க. 7 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி. அங்கே 7 வெள்ளிக்கிழமை வந்து தொடர்ந்து நாங்கள் வந்திருந்தோம். அப்போ நாங்க வந்து எங்க அண்ணனுடைய வாழ்க்கையில வந்து நாங்கள் ஒரு வித்தியாசமானதை நாங்கள் பார்த்தோம். அப்போ நான் வந்து தீர்மானிச்சேன், ஆமா உண்மையா எங்க தேவன் நடந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் தீர்மானிச்சேன். அப்போ என்னுடைய வாழ்க்கை கண்டிப்பா இங்க ஒரு தீர்மானம் கிடைக்கும் நான் நம்பினேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் தேவன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சேன். நான் வந்து முதலாவது ஆலயத்துக்கு வரும்போது நான் வந்து கெட்ட பழக்கத்துல வந்து அடிமையா, அந்த கெட்ட பழக்கம்னா கெட்ட வார்த்தை பேசுவேன். எனக்கு அதிகமா கோவம் வரும். கோவத்தினால எங்க அண்ணன்ட்ட வந்து நான் வந்து கத்தியால குத்தின அளவுக்கு நான் போயிருந்தேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு வந்து எனக்கான கோவமானது வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்ணாக தான் நான் இருந்தேன். அதே மாதிரி எனக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் வந்து சின்ன வயசுல நடந்திருந்தது. அதனால எந்த ஆண்களையுமே வந்து நான் வந்து சரியா வந்து நடத்தவும் மாட்டேன். எனக்கு வந்து பேசவோ பழகவோ எனக்கு பிடிக்காது. ஸோ ஆலயத்திலையுமே நான் வந்து அப்படிதான் நான் இருந்தேன். அப்போ நான் வந்து இது எல்லாமே மாற்றிக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைச்சேன். எப்படி மாறணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இங்க இருந்தவங்க உதவி செஞ்சாங்க, என்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து தீர்மானமானது எடுத்தேன், என்னுடைய வாழ்க்கையை வந்து கண்டிப்பா தேவனிடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் வந்து நினைச்சேன், தேவனே என்னுடைய வாழ்க்கை வந்து இதே போல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை முழுமையா தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்தேன். நான் வந்து இப்ப தேவன் சொன்னாரு, இது எல்லாமே என்னுடைய கருத்துல நீ கொடுத்தால் மட்டும்தான் உனக்கு பரிசுத்தான கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆலயத்துல ஒரு நோக்கமானது இருந்தது, அதில் நான் கலந்து கொண்டேன்.
அப்போ வந்து என்னிடத்துல எந்தெல்லாம் வந்து மைனஸா இருந்ததோ அதெல்லாமே வந்து நான் தேவனுக்காக மாற்றிக்கினேன். ஆனா எனக்கு மாற்றும்போது எல்லாமே கஷ்டமா இருந்தது. ஏன்னா வந்து நான் ஒரு பெண்ணா ஒரு நாளும் ட்ரெஸ் பண்ணது கிடையாது. ஒரு ஆணாக தான் நான் ட்ரெஸ் பண்ணியிருப்பேன். என்னோட ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னோட முடி வந்து ஹேர் ஸ்டைல் கட் பண்ணி தான் இருப்பேன். ஏன்னா வந்து என்னுடைய தற்காப்புக்காக நான் பாதுகாக்கணும், என்ன பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அந்த மாரி உடைகள் நான் உடுத்தினேன். அதுக்கப்புறமா வந்து அது தேவனுக்கு விருப்பம் இல்லாதது. அது வந்து நம்ப மத்தவங்களுக்கு மேல அதாவது தேவனுக்கு மேல எதையும் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கினேன். அத நான் வந்து மாத்திக்க ரொம்பவே கஷ்டமா எனக்கு இருந்தது. அதையும் நான் மாற்றிக்கினேன். நான் வந்து என்னோட வீட்ல என் வித்தியாசத்த எனக்காக பார்த்தாங்க. ஆலயத்துல ஒரு குழுவான இருந்தது. அந்த குழு யூடிஎஃப்பா இருந்தது. அந்த இடத்துல வந்து வித்தியாசமா எங்களுக்கு வந்து கத்துக் குடுத்திருந்தாங்க. என்னன்னா, விசுவாசம்னா என்ன? அப்படின்னு கத்துக் குடுத்திருந்தாங்க. அதுல வந்து விசுவாசம்னா என்ன? அப்படின்னு நான் வந்து யோசிச்சேன். விசுவாசம்னா எனக்கு என்னன்னு சுத்தமாவே தெரியாது. அப்ப நான் வந்து அங்க இருக்கிறவங்ககிட்ட நான் கேட்டேன். விசுவாசம்னா என்ன? அத எப்படி பயன்படுத்தணும்? அப்படின்னு நான் வந்து கேட்டிருந்தேன். அப்ப நான் வந்து இல்ல, ஒரு ஒரு நாளும் நம்ம வந்து காலையில எந்திச்சு நம்ம ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்திருந்தாங்க. நான் வந்து ரொம்ப அதிகமாவே தூங்குவேன். எனக்கு வந்து காலையில ஏந்திச்சுக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. நான் ரொம்ப நேரம் தூங்குவேன். ஆனா நான் தேவனுக்காக அத வந்து தியாகமானது செஞ்சேன். இல்ல எனக்கு தூக்கம் முக்கியம் கிடையாது. நான் வந்து அத கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கீழ்ப்படிஞ்சேன். அப்ப நான் ஒரு ஒரு நாளும் வந்து காலையில 3 மணிக்கு எந்திச்சு ப்ரேயர் பண்ணுவேன். எனக்கு பரிசுத்த ஆவி வேணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்கூலுக்கு போம்பொழுது, ஸ்கூல்ல தனிமையா இருக்கும்பொழுது, அதுக்கப்புறம் லஞ்ச் டைம்ல கிடைக்கும்போது, அப்பல்லாம் நான் என்ன செய்வேன்னா, தேவன் எனக்கு வேணும், எனக்கு பரிசுத்த ஆவி வேணுன்றதுக்காக, என்னோட தனிமையான நேரத்த கூட தேவனுக்காக மட்டும் தான் ஒதுக்குனேன். அப்ப நான் வந்து ஆ ஸ்கூல்ல வந்து ஏன்னா ஸ்கூல்ல வந்து நான் படிச்சது வந்து வேற ஸ்கூல். அதனால வந்து அங்க வந்து ஜெபிக்கலாம் முடியாது. ஸோ, அதனால வந்து நான் வாஷ்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லி, அங்க போய் ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் 5 நிமிஷம் அப்படி நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு, நான் வந்து பரிசுத்த ஆவி தேடி நான் வருவேன் திருப்பி கிளாஸ்க்கு. ஸோ, அந்த மாரி தொடர்ந்து ஒரு ஒரு நாளா வந்து செஞ்சுட்டே இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றமானது எனக்கு கிடைச்சது. ஸோ, பரிசுத்த ஆவி அப்படின்னும்போது, பரிசுத்த ஆவி யாருன்னு எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவி எப்படி தேடணும்னு எனக்கு தெரியாது. ஒரு ஒரு விஷயத்தையும் நான் இங்க வந்து கத்துக்கினேன். பைபிள் எப்படி படிக்கணும்னு நான் வந்து கத்துக்கினேன். தேவனுடைய விஷயத்த வந்து தேவன் என்னென்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி, அதுலேருந்து விசுவாசத்த நான் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கினேன். ஸோ, பரிசுத்த ஆவி கிடைக்கும்போது என்னோட முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, என்னுடைய வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்டதா, மன அழுத்தத்தினால எனக்கு வந்து தற்கொலை இருந்துச்சு. வீட்ல வந்து அப்பா, அம்மா சரியில்லாதனால எனக்கு நிம்மதியா தூக்கம் வராது. நான் அன்டைம்ல வந்து ஏந்திச்சு உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஸோ, இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து நான் கடந்து போயிட்டு இருந்தேன். இது எல்லாத்துக்கும் என்ன தீர்வானது இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து தீர்வ தேடி நான் இருந்துட்டு இருந்தேன். ஸோ, அப்ப வந்து பரிசுத்த ஆவி தான் ஒரு தீர்வு. அதுலேருந்து நம்மள விடுதலையாக்கி குடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கினேன். ஸோ, அப்ப இந்த வாழ்க்கை தேவனுடைய கரத்துல ஒப்பு குடுத்தேன். இது எல்லாமே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப சுலபமா இல்ல எல்லாம் நான் மாற்றுறதுக்கு. ஆனா எல்லாத்தையுமே நான் வந்து செஞ்சேன். அப்போ எனக்கு பரிசுத்த ஆவி வந்து கிடைச்சது. எந்த நாள் அப்படின்னா, சண்டே வந்து அந்த நாளா இருந்தது. அந்த சர்வீஸ்ல நான் வந்து கத்துக்கினேன். பரிசுத்த ஆவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து எல்லாருக்குமே பரிசுத்த ஆவி கிடைக்குது. எல்லாருக்குமே தேவன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு தேவன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு தீர்மானிச்சேன். இங்கேருந்து நான் வெளிய போகும்போது எனக்கு பரிசுத்த ஆவி இல்லாம நான் போக மாட்டேன் அப்படி ஒரு தீர்மானத்தோட தான் அந்த நாள் நான் வந்தேன். அப்போ நான் தீர்மானிச்சேன், தேவனே உம்முடைய ஆவி இல்லாம இந்த கூட்டத்துல இருந்து நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு தீர்மானிச்சேன். அப்போ எனக்கு கண்டிப்பா பரிசுத்த ஆவி வந்து கிடைச்சது. முன்ன இல்லாத விட ரொம்ப அதிகமா சந்தோஷமா ஒரு நிம்மதியான ஒரு இருதயம் எனக்கு இருந்துச்சு. என்னுடைய பார்வை மாறிச்சு, என்னுடைய சிந்தனை மாறிச்சு, என்னுடைய வார்த்தையானது மாறிச்சு. நான் முன்பு இல்லாத மாரி எனக்கு நானே ஒரு வித்தியாசமானது தெரிஞ்சது. முன்னாடி நான் வந்து நிறைய விஷயத்த என்னால வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. நைட்ல தனியா போக முடியாது. நான் வந்து அதாவது ஜென்ஸ் கிட்ட வந்து நான் பேச மாட்டேன். தயங்குவேன். ஸோ, இந்த மாரி சிச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. ஆனா இது எல்லாமே நான் தேவன் கிடைச்சதுக்கு அப்புறமா இது நான் எல்லாமே நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். முன்பு நான் தேவனோட சேர்ந்து ஜெயிக்க முடியாது. நான் தேவனோட சேர்ந்து நான் ஜெயிச்சேன். நான் வந்து முன்னாடி ஆணாக நான் ட்ரெஸ் பண்ணேன். ஆனா இப்போ நான் அதையும் நான் மாத்திக்கினேன். என்னோட தேவனோட சேர்ந்து. என்னுடைய ஆலயத்துல எங்க அண்ணனும் ஆலயத்துக்கு வராரு. எங்க அம்மாவும் ஆலயத்துக்கு வராங்க. இப்போ நாங்க தேவனோடு முன்னோக்கி செல்றோம். எனவே மக்களே, தேவன் உங்களுக்கு எதை இடத்துல கற்றுக் கொடுக்க சொன்னாரோ, என்னுடைய கரம் தூய்மையானதா இந்த இடத்துல இருக்கிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன். என எதை தேவன் உங்களுக்கு தர சொன்னாரோ, நான் அதை தந்திருக்கிறேன். எனவே உங்களை தயார்படுத்தணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி கூட்டத்தில் நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த வார்த்தையை சொல்வீர்கள். போதும், வெறும் சொல்வது மட்டுமல்ல, இந்த வார்த்தையினுடைய வல்லமையானதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, உங்களுடைய பதில்களை நீங்கள் கைப்பற்றும்படியாக, தேவனுக்கான சாட்சியாக நீங்கள் வாழ உங்களுடைய படி எடுத்து வைங்க. தேவன் அவருடைய படியானதை எடுத்து வைப்பார். கிதியோனுக்கு தேவன் சூழலை மாற்றினார். கிதியோனோடு 300 பேரை கொண்டு தேசத்தின் மீது விடுதலையை தேவன் கட்டளையிட்டார்.
அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய ஆசீர்வாதங்களை பார்ப்பதற்கான வழியாக இருக்கட்டும். தேவன் உங்களோடு இருப்பார். சென்று வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் உங்களை சந்திக்கிறேன். நாளை இந்த நிகழ்ச்சியிலும் கூட இயேசுவின் பெயரால் சென்று வாருங்கள் மக்களே. தீங்கு நாட்களை நீங்கள் எவ்வாறு சகிப்பீர்கள்? ஏராளமான உபத்திரவங்கள் மற்றும் துன்புறுத்தல்களின் மத்தியிலே நீங்கள் எவ்வாறு நிலைத்திருப்பீர்கள்? நாட்கள் செல்லுகிற தருணம் எப்படி நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள்? எல்லாம் நன்றாக இருக்கும் சமயம் விசுவாசிப்பது என்பது எளிமை. புயலானது அடங்காத ஒரு தருணமாயிருக்கும் சூழ்நிலையில் ஆத்துமாவினுடைய வலி குறையாதிருக்கிற அந்த நேரம் எப்படி? நீங்கள் உங்களை கேட்டிருக்கலாம், எப்படி நான் சமாளிப்பேன்? மிக சரியாய் இதான் நீங்கள் கண்டடைய போவது. இப்போது நீங்கள் செய்யாத ஒன்றிற்காக தண்டிக்கப்படுவதை கற்பனை செய்து பாருங்கள். காட்டிக் கொடுத்தலின் வலியை தாங்குவது, துன்புறுத்தப்படுவது, உங்களை குற்றப்படுத்தினவர்களுக்கு முன்பாக வெளியரங்கமான கோலமாய் நிர்வாணத்தில் நிற்க வைக்கப்படுவது, மனுஷ வேதனையினுடைய உயர்ந்த நிலை. அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தையும் வேதனையும் இயேசு எப்படி சகித்தார்? இங்கேதான் எல்லாமே துவங்கியது. எதுவுமே சாத்தியமாக இருக்காத ஒரு பிதாவினுடைய முத்திரையை ராமர் போயிருந்தார். பரிசுத்த ஆவி. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரை. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரனாக மாற ஆண்டவராக இயேசு அபிஷேகிக்கப்பட வேண்டியிருந்தது. பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்தப்பட வேண்டியிருந்தது. இந்த பூமியில் அவர் ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாய் அவர் எதையுமே சகித்திருக்க முடியாது. அவரும் கூட போது கற்பனை செய்து பாருங்கள், தேவகுமாரனை பரிசுத்த ஆவி பெற வேண்டியிருந்தால் நாம் எப்படி சாதாரண மனுஷர்கள், உண்மையிலே மனுஷர்கள் பரிசுத்த ஆவி பெறுவதனுடைய முக்கியத்துவத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல் இல்லாதிருக்கிறார்கள். அல்லது அவர்கள் சாதாரணமாய் அவரை புறக்கணித்து கொண்டிருக்கலாம். தாவி சாதாரண பாகம் என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சூரியல் மாற்றி வைக்கப்பட்ட ஒரு படம் அல்லது ஒரு காதணி. நீங்கள் அவரை பெறாவிட்டாலும் கூட அதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்பதை போல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அழிவிலே குழப்பத்தில் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்குள் இருக்கிற ஆவி என்னவோ அதனுடைய வெளிப்பாடுதான் இது. வாழ்க்கை பிரயாணத்திலே பரிசுத்த ஆவி பெற்றிருப்பது என்பது ஒரு தேர்வு அல்ல, மாறாக அத்தியாவசியமான ஒன்று. நுரையீரலுக்கு எப்படி ஆக்சிஜன் தேவையோ ஆத்துமாவுக்கு கர்த்தருடைய ஆவி தேவை. உலகத்தை ஜெயிக்க இதுதான் உங்களிடத்திலே குறையாக இருக்கிறது. கடினமான தருணங்கள் வரும். அப்போது மக்கள் உங்களுக்கு தங்கள் முதுகை காண்பிப்பார்கள். அந்த தருணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் தனிமையிலே இல்லை என்பதை. இந்த போராட்டங்கள் எல்லாம் உங்களை வெறும் பலமாக்கியது என்பதை காண்பீர்கள். பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் அதி அற்புதமான சக்தியை பெற்றுக்கொள்வீர்கள். அவரை பெற்றவர்கள் யாரோ அவர்கள் உண்மையிலே பலப்படுத்தப்பட்டிருப்பார்கள். இவர்தான் பரிசுத்த ஆவியானவர். பெந்தெகோஸ்தே நாளன்று பயம் மிகுந்த கோழைத்தனமான சீஷர்களை துணிச்சலான பயமில்லாத அப்போஸ்தலர்களாக மாற்றினார். இவர்கள் என்னுடைய வார்த்தைக்காக தாங்கள் கொண்டிருந்த அன்பிற்காக தங்கள் வாழ்க்கையை பணைய வைக்கவும் தயாராக இருந்தார்கள். மைதானத்திலே சிங்கங்கள், பசியுள்ள சிங்கங்களுக்கு முன்பாக நிற்கும் போதும் கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தை மறுதளிக்கவில்லை, அல்லது உயிரோடு எரிக்கப்பட போகிற சூழ்நிலைக்கு முன்பாகவும். காரணம், தங்களுக்கு முன்பாய் காத்திருந்த மகிமையை குறித்து அவர்கள் அறிந்திருந்தார்கள். இவர்தான் பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார். உங்களை இந்த பூமியில் அவருக்கு சாட்சியாய் மாற்றி மத்தியிலே நிலைத்து நிற்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு தரும்படி, மேலும் சொல்லப்பட்ட எல்லாம் முடிந்த பிற்பாடு உங்கள் சொந்த ஆத்மாவின் ரட்சிப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி நிலையை நீங்கள் அடைய முடியும். பரிசுத்த ஆவிதான் எவரையும் விட எதையும் விட இவ்வுலகத்தில் உங்களுக்கு முக்கியமானது என்பதை நீங்கள் உணரும் பொழுது அவர்தான் மிகப்பெரிய விசேஷமான ஒன்று. மற்ற எல்லா ஆசீர்வாதங்களை பார்க்கலாம் மீதி உள்ளது வெறும் மீதம் மட்டுமே.